வணக்கம். தமிழகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை கட்டியெழுப்பும் போராட்டத்துக்கு மக்களை அழைத்துள்ள அனுர. யாழில் ஓய்வு பெற்ற ஆசிரியையின் முடிவால் அதிர்ச்சி. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பொது மன்னிப்பில் 16 கைதிகள் விடுதலை. பியோமி ஹன்சமாலி தொடர்பில் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள். கிளிநொச்சியில் ஆரம்பமான போராட்டம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். சமூக பொருளாதார கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் ஒரே போராட்ட பூமியில் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இதன்போது நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் இம்முறை சுதந்திர தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் என்றும் சுதந்திர கனவை ஒன்றாக காண வேண்டும், ஒன்றாக நனவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டின் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் உள்ள மக்கள் வளமான ஒரு எதிர்கால அரசையும் நவீன இலங்கை தேசத்தையும் கனவு கண்டு கொண்டிருக்கும் நேரத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது சிறப்பு வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் பார்வை குறைபாடுடைய வயோதிப பெண்ணொருவர் நேற்று திங்கட்கிழமை மாலை தவறான முடிவெடுத்து கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணம் குளப்பட்டி வீதி பகுதியைச் சேர்ந்த 80 வயதுடைய வயோதிப பெண்ணை இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருந்துள்ளார். கண் பார்வை குறைபாடு காரணமாக மனவிரக்தியில் இருந்த அவர் வீட்டுக்கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. 77வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக மட்டக்களப்பு சிறையில் இருந்து 16 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். இதன்படி சிறு குற்றங்கள் புரிந்ததன் அடிப்படையில் தண்டனை பெற்று வந்த 16 கைதிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டதாக சிறைச்சாலை அத்தியட்சகர் தெரிவித்தார். மட்டக்களப்பு சிறைச்சாலையின் அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதேவேளை 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 285 கைதிகள் இன்று விசேட பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இலங்கை நடிகையும் மாடலுமான பியோமி ஹன்சமாலி மற்றும் பிரபல வர்த்தகர் விரஞ்சித் தம்புகல் ஆகியோருக்கு எதிரான சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு வழக்கு அறிக்கை வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி சமர்ப்பிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த இருவர் மீதான விசாரணைகள் தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு கொழும்பு மேலதிக நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் 190ஆம் பிரிவின் கீழ் பியோமி ஹன்சமாலி மற்றும் விரஞ்சித் தம்புகல் ஆகியோர் சட்டவிரோதமாக சொத்துக்களை சம்பாதித்துள்ளார்களா என்பது தொடர்பில் விசாரணைகளை நடத்த உத்தரவு பிறப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு சார்பில் நீதிமன்றில் ஆஜரான சட்டத்தரணி குறித்த வழக்கு தொடர்பில் உரிய ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக பியோமி ஹன்சமாலி மற்றும் விரஞ்சித் தம்புகல் ஆகியோரின் வீடுகளை சோதனையிட்ட போது இருவரும் அவர்களது வீட்டில் இருக்கவில்லை என நீதிமன்றில் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்ட நீதவான் வழக்கு தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் மக்கள் போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் ஆரம்பமாகிய போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை சென்று கொண்டிருக்கிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இப்போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்தனசிங்க முரளிதரன் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இத்துடன் தமிழாரத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.